டேஸ்டியான ப்ரெஷர் குக்கர் சிக்கன் குழம்பு என்னோட ஸ்டைலில் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். டக்குன்னு செஞ்சிடலாம். 3/4 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். 3/4 கிலோ சிக்கனை நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சுருங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் காஞ்ச உடனே 2 பிரிஞ்சி இலை ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிடுங்க. 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிடுங்க. கண்ணாடி பதம் வந்த உடனே 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. 1.5 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க 3/4 கிலோ சிக்கனை ஆட் பண்ணிடுங்க. அது கூடவே ரஃபா சப்பான 2 உருளைக்கிழங்கை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெயில் ஒரு 5 நிமிஷம் குக் ஆன பிறகு மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 7 டீஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க குழம்புக்கு ஏற்ற மாதிரி. நான் 8 விசில் ப்ரெஷர் குக் பண்ணேன். உங்கள் சிக்கன் வேகிற அளவுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 10 முந்திரி, ஒரு கையளவுக்கு புதினா இலை, 2 கை துருவன தேங்காய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்ச பேஸ்ட்டை குக்காகி இருக்க சிக்கன் குழம்புல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி இலையை சாப் பண்ணி போட்டுக்கோங்க. ஃபைனாக சாப் பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். ஒரு 2 கொதி வந்தோடனே டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெடி. ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 25 நிமிஷத்துக்குள்ளே பண்ணிடலாம். சிக்கன் வேகிற டைம் மட்டும்தான். இந்த குருமாவில் கேஷ்யூ ஆட் பண்ணியிருக்கனால ரொம்ப நல்ல ரிச் ஃப்ளேவர் கிடைக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, பிரியாணி, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கூடையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கீ ரைஸ் கூடயும் செஞ்சு பார்த்து நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங். இந்த மாதிரி ஈஸி டேஸ்டி ரெசிபிக்கு சக்தி ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.